Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. அமித்ஷா கிளீனாக சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி பாஜக பங்கு பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சில ஆங்கில தமிழ் ஊடகங்கள் நடத்த பேட்டியில் கிளாரிஃபை பண்ணிட்டார். இது எப்படி எடப்பாடியை கேட்காம இந்த முடிவு அமித்ஷா எடுத்தான்னு எனக்கு தெரியல. இவங்க சொல்கிற கூட்டணி அமைச்சரவைக்கும் எடப்பாடி சொல்கிற ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இந்த ரெண்டு கட்சியும் பண்ணுறதும் தர்மம் இல்லைன்னு எனக்கு தோன்றுது. எவ்வளோ வாக்கு வரப்போகிறதுன்னு தெரியல, எவ்வளோ எம்எல்ஏ வரப்போகிறான்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே கூட்டணி பற்றி பேச வேண்டிய இப்போ பாஜகவோட ஒத்து வரலைன்னா 2 மாதம் பார்ப்பார். திருப்பி கூட்டணி 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 ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்னு சொன்னாங்கன்னா டாட்டா பைபைன்னு சொல்லிட்டு விஜயோட போய் சேர தயங்க மாட்டார். அப்போ விஜய்க்கு எக்ஸ்ட்ரா சீட்டை கொடுத்து துணை முதலமைச்சராக்கி பாஜக வெறுப்பேற்றினாலும் வெறுப்பேற்றுவார். எடப்பாடி பண்ண முடிய ஆள் தான். இந்த தடவை பாஜகவை ஜெயிக்க வச்சது காரணமே ஆர்எஸ்எஸ் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்டைரக்டாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மோகன் பகவத் வரலாம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கி துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கூட்டணி ஆட்சிதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து கூறி வருவதால் அதையே தான் நானும் சொல்கிறேன், கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற இதில் குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவுடைய வாக்கு தான் வேத சத்தியம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அதிமுகவினருக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் மேலே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. பூகம்பெல்லாம் ஏற்படுத்தாது. அண்ணாமலை அமித்ஷா சொன்னதோட நரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன்னா அமித்ஷாவால் சரியாக சொல்ல முடியல. என்டிஏ கூட்டணியா பாஜக அதிமுக கூட்டணி அரசாங்கமா? ஏன்னா முதல்ல எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், அதிமுக கூட்டணி இல்லாமல் அதிமுக தனியாக அமைச்சரவை கண்டாலும் அது என்டிஏ கூட்டணி என்று டெல்லியில் சொல்லப்படும். ஏன்னா என்டிஏவில் சேர்ந்தது தான் அதிமுக. அந்த அர்த்தத்தில் அமித்ஷா சொல்கிறதா நம்ம நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அமித்ஷா கிளீனாக சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி பாஜக பங்கு பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சில ஆங்கில தமிழ் ஊடகங்கள் நடத்த பேட்டியில் கிளாரிஃபை பண்ணிட்டார். இது எப்படி எடப்பாடியை கேட்காம இந்த முடிவு அமித்ஷா எடுத்தான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எடப்பாடி முதலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணி அமைச்சரவை கிடையாது, அதிமுக அமைச்சரவை தான் அமைக்கப்படும் தேர்தலில் முடிஞ்சவொன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நெருடல் இருக்கும் பொழுது அண்ணாமலை அவரோட தலைவர் ஸ்டாண்டை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அண்ணாமலை புதுசாக ஒன்று சொல்ல, அமித்ஷா என்ன சொன்னாருங்கிறது விளக்கம் கொடுத்துருக்காரு. கூட்டணி மந்திரி சபை தான், என்டிஏ அமைச்சரவை இல்லை, அந்த கூட்டணியில் பாஜக பங்கு பெறும் சொல்லியிருக்கார். இதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த மாத கடைசியில் சென்னைக்கு வரும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. ஏன்னா அமித்ஷா ஒன்று சொல்லி எடப்பாடி ஒன்று சொல்லி இப்போ நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அதிமுக அமைச்சரவைன்னு சொல்லிட்டார் அவர். ஸோ பாஜகக்குள்ளேயே 2 குரல் ஒலிக்குது. ஒரு குரல் அண்ணாமலையோட குரல் கூட்டணி அமைச்சரவைன்னு, இன்னொரு குரல் நயினார் நாகேந்திரன் குரல் அதிமுக அமைச்சரவைன்னு. இது தீர்க்க வேண்டிய பொறுப்பு பிரதமரிடம் தான் இருக்குது. ஏன்னா பிரதமர் இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அகில இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ இது என்ன கன்ஃபியூஷன் என்னை பொறுத்த வரைக்கும், அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டி போடுது. இவங்க 20 சீட்டு 30 சீட்டு 40 சீட்டு வாங்கி போடுறாங்க, அவங்க போட்டி போடுறாங்க. கூட்டணி அமைச்சரவை எப்போ திறமை வரும்? உங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்து யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள், யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு, எவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்காங்கன்ற முடிவுக்கு அப்புறம்தான் உங்களால் கூட்டணி அமைச்சரவையா தனி அமைச்சரவையான்னு பேச முடியும். அப்போ கூட பாஜகவுக்கு அமைச்சரவையில் இடமில்லைன்னு சொல்லலை, 1-2 சீட்டு கொடுக்க வாய்ப்பு உண்டு. இவங்க சொல்கிற கூட்டணி அமைச்சரவைக்கும் எடப்பாடி சொல்கிற 1-2 சீட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அவர் எடப்பாடி கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்ல தயாராக இல்லை, இன்னால் இன்ட்ரெஸ்டட். அதிமுக அமைச்சரவைன்னு சொல்ல ஆசைப்படுறாரு, அது தப்பு இல்லை. ஒரு கட்சி தலைவருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால்
நாளைக்கே அதிமுகவுக்கு மெஜாரிட்டி வரலைன்னா அப்போ பாஜகவோட தயவு தேவைப்பட்டதுன்னா கூட்டணி அமைச்சரவை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதை எனக்கு கேட்டால் இந்த டிஸ்கஷன் டிபேட்டு வேஸ்ட்டுன்னு தோன்றுறது. ஏன்னா யார் கூட்டணி அமைப்பா, எந்த கூட்டணிக்கு பலம் வரும், திமுக கூட்டணி ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா இப்போ தெரியாது. இப்போவே அதுக்கு போய் அடிச்சுக்கணும். திமுக கூட்டணியில் பாருங்கள், என்னதான் சலசலப்பு இருந்தால் கூட, என்னதான் பிரச்சனை இருந்தால் கூட ஒத்துமையாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி விட்டால் வேறு வழி கிடையாதுன்னு. அது இல்லாமல் இந்த கூட்டணி இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறது முடிவு இப்போ எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தரும் சீட்டை பொறுத்து. அந்த மாதிரி பாஜக கூட்டணியிலையும் எவ்வளோ சீட்டு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுண்டு பண்ணுறது தான் நியாயமாக இருக்கும். இப்போ ரெண்டு கட்சியும் பண்ணுறதும் தர்மம் இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா எவ்வளோ வாக்கு வரப்போகிறதுன்னு தெரில, எவ்வளோ எம்எல்ஏ வரப்போகிறான்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே கூட்டணி பற்றி பேச வேண்டிய, கூட்டணி ஆட்சி பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன? கூட்டணி பற்றி பேசுங்க, தப்பு கிடையாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க மாதிரி அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. சரி, கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், அது 2 பேரும் ஒத்துக்கினாங்க. பாஜக ஒத்துக்கிச்சு, அதிமுக ஒத்துக்கிச்சு, கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் தமிழ்நாட்டில்னு. பாஜக இருக்க முடியாது, இருக்க போகிறதும் இல்லை. ஆகவே இந்த டிபேட் அன்னெசரின்னு எனக்கு தோணுது. தமிழ்நாட்டில் அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே வாய்ப்பு இல்லை. அமித்ஷா எங்கெங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் அப்படிங்கிறதுல கேள்வி எழுப்புறாரு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்படி பார்க்கும்போது இபிஎஸ் அவருடைய பேச்சை டெல்லி தலைமை எப்படி பார்க்குது? இபிஎஸ் எப்படி முடிவு வந்தார்னா, என்டிஏ அலையன்ஸுங்கிறத கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு அமித்ஷா புரிஞ்சுட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அவர் கூட்டணின்னு சொல்லி அவர் ஆப்வியஸ்லி அந்த பத்திரிகைகளுக்கான பேட்டியை தமிழில் கொடுத்துருக்க மாட்டார், ஆங்கிலத்திலேயோ இந்தியில் தான் கொடுத்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் தெரியாது அமித்ஷாக்கு. ஸோ நம்ம மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கலாம். ஏன்னா அமித்ஷா என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறத என்டிஏவோட பிரதான கட்சியான பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அப்படின்னு மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி பேசுகிறாங்களான்னு டவுட் வந்தது. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை கிளாரிஃபை பண்ணிட்டார், கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம என்டிஏ ஆட்சின்னு அமித்ஷா சொன்னாருன்னு பூ சுற்றுற வேலையை பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலை தப்பாக சொல்ல மாட்டார். என்டிஏ ஆட்சின்னு அமித்ஷா சொல்லி இவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் அது கன்ஃபியூஸ் ஆகும். ஆகவே அண்ணாமலையோட வாக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா பாஜக விரும்புவதெல்லாம் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி, அதில் பாஜக இடம் பெறணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையை எடப்பாடி நிறைவேற்றுவாரா இல்லை கை கழுவிட்டு விஜய் பக்கம் போய் சேருவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தீர்க்கமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ டெல்லி தலைமையோட உத்தரவு இல்லாமல் இது மாதிரி பதிவு பண்ணுவாரா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு? அவரே கோட் பண்ணுறாருல, 3 முறை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதன் பிறகும் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்பதே கிட்டத்தட்ட என்னதான் அதிமுக தனித்து மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்தாலும் கூட அந்த அமைச்சரவையில் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சராக இருப்பார்கள் அப்படிங்கிறதா தானே பொருளாகுது. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் சொன்னார் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான், அதிமுக அமைச்சரவை நயினார் நாகேந்திரன் கட்சி தலைவர் சொன்னார். அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்களா? அண்ணாமலை ஸ்டாண்டு கூட்டாட்சி, அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்களா? பாஜகவில் 2 குரல் ஒலிக்குதில்லை இப்போ. ஸோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த மாத கடைசிகள் தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் கையில் இருக்குது. பிரதமர் உட்கார வச்சு எடப்பாடியோட பேர் கண்டிப்பாக பேச போகிறார். 1/2 hour டைம் கொடுத்துருக்கான்னு கேள்விப்படுறோம். அந்த 1/2 hourல என்ன எடப்பாடி மைண்டில் இருக்குது, என்ன பிரைம் மினிஸ்டர் மைண்டில் இருக்குது, தமிழ்நாடு எதிர்காலம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா, தொண்டர்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்குமா, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல பிரைம் மினிஸ்டர் இருக்கார். பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணலைன்னா கூட்டணி அம்போதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆளுக்கு ஆள் பேச ஆரம்பித்தாங்கன்னா கூட்டணி இருக்கிறது கஷ்டம். கூட்டணிக்குள்ளே ஆல்ரெடி ஒற்றுமை ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் இந்த மாதிரிலாம் வேறு எதன் அடிப்படையில் சில ஒற்றுமை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பாஜக கூடயும் தொண்டர்கள் கையிலேந்தி வைக்கிறாங்க. அதனால கேட்க, தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தலைவர்கள் ஒற்றுமையாக இல்லை, தலைவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தொண்டர்கள் ஒற்றுமையாக இல்லை. ஒரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. முருகன் மாநாட்டில் இவங்கெல்லாம் கலந்துனாங்க.
அதில் போட்ட ஒரு குறும்படத்தை பற்றி கமெண்ட் பண்ணாங்க. அப்பயே கொஞ்சம் முட்டல் மொரசல் வந்தது. எடப்பாடியாரோட சுற்றுப்பயணத்தில் நயினார் நாகேந்திரன் தான் கலந்துட்டார். அது கொஞ்சம் சமாதானமாச்சு. ஸோ இது எப்படின்னா எரிமேல் வெடிக்கிற மாதிரி வெடிக்குது, திருப்பி அம்மிக்கு போகுது, திருப்பி எரிமேல் வெடிக்கிற மாதிரி வெடிக்குது, திருப்பி அம்மிக்கு போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் நம்ம வச்சுக்கணும் கேட்கு. 2 கட்சியும் கூட்டணி அமைச்சாச்சு. இப்போ என்னத்துக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம்? முதல்ல ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்போமா, திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போமா, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது பார்ப்போமா? யார் பெரியவன், யார் சின்னவன், யார் கூட்டணி, யார் மந்திரி சபை, யாருக்கு உள்துறை அமைச்சர் பதவி, யாருக்கு போலீஸ் மந்திரி, இதெல்லாம் பேச வேண்டிய டூ ஏர்லி. நான் பாஜகவுக்கு சொல்கிறேன், அதிமுகவுக்கு சொல்கிறேன், ரெண்டுமே டூ ஏர்லி. மக்களோட என்ன உங்களை ஆதரிப்பாங்கன்னு தெரியலையே. நாளைக்கு திமுக ஓட்டு போட்டாங்கன்னா, திமுக திருப்பி செகண்ட் டைம் வந்துச்சுன்னா எல்லாம் மொத்தமாக காலி ஆகிடுமே. ஸோ இப்போ போய் இது பேசுகிறது உசிதம் இல்லை. இப்போ பேச வேண்டியதெல்லாம் கட்சியை பலப்படுத்தி தேர்தலை சந்தித்து ஜெயிச்சு வந்து உட்காந்தாவிட்டு கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் கொடுக்குறோம், கொடுக்க மாட்டேன், நீங்கள் இருந்தால் இருக்க, இல்லாட்டி போங்க, எங்களுக்கு முழு மெஜாரிட்டி வந்துடுது அப்படின்னு பேச வேண்டிய நேரம் தேர்தல் முடிந்து எம்எல்ஏக்கள் வந்த பிறகு தான். இப்போ பேசுறது டூ ஃபார் ஃபெச்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிரம்மாண்ட கட்சி அதிமுகவோடு கூட்டணிக்கு வர இருக்கிறது நீங்கள் பாருங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு இபிஎஸ் அவர்கள். அந்த பிரம்மாண்ட கட்சி எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ தோன்றது விஜய் கட்சியாக பிளான் பியாக வச்சுப்பார்னு தோணுது. இப்போ பாஜகவோட ஒத்து வரலைன்னா 2 மாதம் பார்ப்பார், திருப்பி கூட்டணி 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 ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்னு சொன்னாங்கன்னா டாட்டா பைபைன்னு சொல்லிட்டு விஜயோட போய் சேர தயங்க மாட்டார். அப்போ விஜய்க்கு எக்ஸ்ட்ரா சீட்டை கொடுத்து துணை முதலமைச்சராக்கி பாஜக வெறுப்பேற்றினாலும் வெறுப்பேற்றுவார். எடப்பாடி பண்ணக்கூடிய ஆள் தான் அவர். வெறுப்பேற்றி பாஜகவை அம்போன்னு விட்டுட்டு விஜய் பக்கம் போய் சேர்ந்து விஜய்க்கு 80 சீட்டு தரேன், நீ வா, நீ தான் அடுத்த துணை முதலமைச்சர்னு பண்ணி. ஏன்னா விஜய்னால் அதிமுகவுக்கு பாதகம் கிடையாது, வேற பாஜகனால் பாதகம் உண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த எண்ணத்தில் வச்சு இதெல்லாம் ஆடுபொலி ஆட்டம் தான். அந்த வார்த்தையை அவர் எடப்பாடி சொன்னதே பாஜகவுக்கு பூச்சாண்டி காட்ட தான் நான் நினைக்கிறேன். பிரம்மாண்ட கட்சி அப்படின்னா பாஜகவுக்கு தெரியும். இல்லை, இது திமுகவுக்கான எதிர்ப்பு கிடையாது. அது பாஜகவை கட்டில் அடக்கி வைக்கிறதுக்கு பிரம்மாண்டமான கட்சியோட கூட்டு சேர போகிறோம். ஏன்னா இப்போது என்டிஏ கூட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, ஜிகே வாசன், கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், இதில் எதையுமே நீங்கள் பிரம்மாண்ட கட்சின்னு சொல்ல முடியாது. பாஜகவை தவிர வேறு எதுவும் பிரம்மாண்ட கட்சி கிடையாது. ஒரு கால் பாட்டாளி மக்கள் கட்சி பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்கிறாரா, அதுவும் தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அதை பிரம்மாண்ட கட்சின்னு சொல்கிறதுக்கு அதிமுக தயாராக இருக்காது. சொன்னால் இவங்களோட பெரிய கட்சின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எதுவுமே பிரம்மாண்டம் இல்லை. இவர் நினைக்கிற பிரம்மாண்டம், நம்ம நினைக்கிற பிரம்மாண்டம் விஜயா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. நியாயமானது. அது எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியாது நமக்கு. விஜய் ஒத்துப்பாரா மாட்டாரா தெரியல. ஆனால் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுக விஜய்க்கும் பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்றதுன்னு கேள்விப்படுறேன். ஆனால் விஜய் அவர்கள்லாம் அறிவிச்சிட்டாரு, கொள்கை எதிரான பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அரசியல் எதிரான திமுகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவோட கூட்டணி வைக்கும் கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் 234 தொகுதியிலையும் போட்டிடுறோம், ப்ளஸ் எங்கள் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுக்கு கூட்டணியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாருங்க, நாளைக்கு பாஜகவை விட்டு தனியாக அதிமுக வந்தால் அதிமுக தீண்டத்தகாத கட்சி இல்லை, சேர்த்துக்கலான்ற எண்ணம் வரதுக்கு விஜய்க்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாஜகவோட இருக்கும் வரைக்கும் தான் தீண்டப்படும் கட்சி. பாஜக விட்டு வந்துட்டாருன்னா தீண்டப்படாத கட்சி. அது என்ன பிரச்சனை வர போகிறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு யூகம் தான், நமக்கு தெரியாது. நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியாது. ஒரு விவாதம் பண்ணலாம், எப்படி நடக்க போகிறதுன்னு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் பாஜக அதிக அளவு நெருக்கடி கொடுத்தால் அதிமுக பிச்சுட்டு போய் விஜய் பக்கம் சேர்றதுக்கு முடிவெடுக்கும்னு நான் நம்புறேன். இப்போவே அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள். மற்ற முன்னாள் அமைச்சர்கள் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய கட்சிகளுக்கு எப்படி அவர் இலாக்கா ஒதுக்க சம்மதிப்பார்? சரி, திமுகவோ அதிமுகவோ கூட்டணி அரசாங்கம் என்ற பேச்சே கிடையாது. கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சார். அப்போ காங்கிரஸ்கார் ரொம்ப தொந்தரவு பண்ணான், எங்களுக்கு 10 சீட்டு கொடு, 5 மந்திரி கொடு, 4 மந்திரி கொடு, 5 மந்திரி கொடுன்னு. கலைஞர் ஒரு ஃபோன் சோனியா காந்திக்கு அடிச்சார். சோனியா காந்தி கூட்டு வாய மூடிங்க, நான் கப்சிப் எல்லா எம்எல்ஏ வாய மூடிங்க. கலைஞருக்கு எப்படி சாதாரணமாக கொண்டு போகிறதுன்னு தெரியும். மைனாரிட்டி கவர்மெண்ட்டே அவர் காங்கிரஸ்காரனுக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்காம
சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். ஸோ திமுக அதிமுகவோட கொள்கையை பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1967 திமுக ஆட்சி வந்தது. அப்போ கூட்டணி இருந்தது சுதந்திரா கட்சி, ராஜாஜி, காயிதே மில்லத், இவங்கெல்லாம். இவங்களுக்கு ஏதாவது அண்ணா சீட்டு கொடுத்தாரா? கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி முதல் கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயித்தது திமுக கூட்டணி தான் 1967 அந்த கூட்டணி அமைச்ச பிறகு கூட திமுகவுடைய ஆட்சியாக தான் முழுக்க முழுக்க இருந்ததே தவிர சுதந்திரா கட்சிக்கோ கைதே மில்லத்துக்கோ எந்த விதமான மந்திரி பதவியும் கொடுக்கல. கலைஞர் அதே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணார், ஸ்டாலின் அதே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுறார். ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு தவிர மந்திரி பதவி கிடையாதுன்னு ஸ்டாலின் கராராக இருக்கார். அந்த மாதிரி எடப்பாடியார் இருக்க முடியுமான முடியும். எப்போ முடியும்னா இந்த சட்டசபை தேர்தலில் அவர் முழு மெஜாரிட்டி வந்தது வச்சுக்கோங்க, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எந்த கட்சி தேவையில்லைன்னு. அப்போ அவரால் பாஜகவை தள்ளீரும் புள்ளாய் கிட்ட வராத, உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ வேணால் ஒரு எதிர்கட்சியாக உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் எப்போ வரும்னா தனித்து ஆட்சி அமைக்க பிறகு தான். அது எல்லாமே இப்போ நம்ம பேசலாமே தவிர எது நடக்கும்னு சொல்ல முடியாது, டூ ஃபார் ஃபெச்ட். ஸோ பாஜக அதிமுக கூட்டணி ஸ்திரமாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ போய் கூட்டணி ஆட்சி கூட்டாட்சியெல்லாம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா திஸ் வில் வைடன் த கிரைசஸ். அந்த புண்ணை இன்னும் கீறி விடுற மாதிரி ஆகும். புண்ணுக்கு மருந்து போடணுமே தவிர கீறி விடக்கூடாது. கீறி விட்டீங்கன்னா ரெண்டு கட்சிக்கும் நல்லதில்லை. பார்த்துக்கலாமே, இப்போ என்ன அவசரம், ஜெயிச்சு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ பாஜக வரதை மக்கள் வேணும்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை பாஜகவில் யாரும் மந்திரியாக வரணும்னு சொல்ல போகிறாங்களா? எதுக்கு இப்போயே பேசணும் அப்படின்னு நான் கேட்குறேன். பாமகவும் எங்கள் அணிக்கு வரும்னு சொல்லி எடப்பாடி பேசினார். ஆனால் பேசின உடனே ரியாக்ட் பண்ணார் அன்புமணி அவர்கள். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை விடுத்திருக்கிறார். அப்போ பாமகவும் இந்த முறை எத்தனை சீட்டு வாங்கினாலும் நம்மளுடைய மந்திரியும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்குது. எல்லா கட்சியுமே ஆட்சியில் பங்கு கேட்குது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, பாமக, தேமுதிக, ஆட்சியில் பங்கு கேட்காத கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு வைகோ மட்டும்தான், மதிமுக மட்டும்தான், கம்யூனிஸ்ட் மட்டும்தான் ஆட்சியில் பங்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். மீதி எல்லா கட்சியும் பங்கு கேட்க வேண்டியது அவங்க கடமை, உரிமை. கடமை, உரிமை. கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் ஸ்டாலினோ எடப்பாடியோ தான். நீங்களும் நானும் இல்லை, அந்த கட்சி தலைவர்களும் இல்லை. ஸோ எல்லாருக்குமே மந்திரி ஆகணும்னு ஆசை வரும், அது தப்பு இல்லை. அரசியல்னு வந்தால் பதவி வந்தே ஆகணும். நம்ம விசிகே மந்திரி பதவி கேட்குறதையோ பாமக மந்திரி பதவி கேட்குறதையோ குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு அரசியலில் வளரணுன்னா ஆட்சி அதிகாரம் தேவை. ஆனால் அது வாங்க வேண்டிய இடத்துல இந்த கட்சிகள் இருக்கா அப்படிங்கிறத இப்போ கேள்வி. RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வருகை இருக்கிறார். கன்னியாகுமரிக்கு வர்றாரு. இவருடைய வருகையின் பின்னணி என்ன செயல் திட்டம்? அவர் அந்த அமைப்பின் சார்பாக தான் வர்றார். RSS அமைப்போட 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு. தமிழ்நாட்டில் பிரபலமாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க. அதுக்கு உண்டான பிளானிங்லாம் நடந்துட்டு வருது. அதுக்கு பிரதமரையே அழைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. நிறைய ஒரு பிரம்மாண்டமான விழாவை பண்ண போகிறாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கும் வரலாம் மோகன் பகவத். ஏன்னா RSS டைரெக்டாக அரசியலில் ஈடுபடாது. தமிழ்நாடு அரசியலில் என்றைக்காவது RSS டைரெக்டாக ஈடுபட்டிருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம்? படாது. பாஜகவுக்கு அட்வைஸ் கொடுக்குமே தவிர தமிழ்நாடு அரசியல்லையோ மற்ற அரசியல்லையோ டைரெக்டாக ஈடுபடாது. மகாராஷ்டிராவில் இந்த தடவை பாஜகவை ஜெயிக்க வச்சது காரணமே RSS-ஆன்னு சொல்கிறாங்க. வீடு வீடாக இறங்கி வேலை செஞ்சு. அந்த மாதிரி இன்டைரக்டாக தமிழ்நாட்டில் RSS என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மோகன் பகவத் வரலாம். நமக்கு தெரியாது. மோகன் பகவத் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கலாம், எப்படியாவது திராவிட கலாச்சாரத்தை எடுக்கணும். ஏன்னா RSS-க்கும் திராவிட கலாச்சாரத்துக்கும் ஒத்து போகாது அவங்க ஐடியாலஜி. மக்கள் மன்றத்தில் பூத்துறதுக்கு எப்படி மதுரை மாநாடு வெற்றிகரமாக நடந்ததோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுட்டு ஆன்மீக அரசியல் தான் RSS-ஓட சித்தாந்தம். ஆன்மீக அரசியல் அது உள்ளே புகுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் கள நிலவரங்களை பார்க்குறதுக்கும் RSS தலைவர் வரார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.